இந்த பகுதி எப்போவுமே சாதாரண தரையாக இருக்கிற பகுதி. கோட்டைப்பட்டினம் இது சரியான நீர் வழிஞ்சு நிற்குது. இதுவரைக்கும் இது சாதாரண இடமா இருக்கிற இடம் ஃபுல்லா தண்ணி ஏறி வந்து நிற்குது. என்ன உங்க போட்டு எங்க வச்சிருக்கிறீங்க? உங்க போட்டு தான் தாழ்ந்து கிடக்குதா? காத்தும் இல்லை மழையும் இல்லை, எப்படிங்க தாழ்ந்துச்சு? மழை தான் அடிக்குது, நீர் வழிஞ்சு நிற்குது. என்ஜின் எதுவும் இருந்தால் இறக்கி வச்சிருங்க. தகவல் வந்திருக்கு, என்ஜின்லாம் எடுத்து வச்சிருங்கன்ட்டு. இந்த இடமெல்லாம் வெறும் தரையாக இருக்கிற இடம். இன்னைக்கு கடல் தண்ணி வழிஞ்சி நிறைஞ்ச இடமா இருக்குது இந்த பகுதி. இதுக்கெல்லாம் சாதாரணமாக நாங்கள் நடந்து போவோம். அந்த நடந்து போகிற பகுதி பூரா தண்ணி வழிஞ்சோடு இருக்குது. இன்றைக்கு மாலை 6 to 7 மணிக்கு மேலே இந்த பகுதி காத்தடி மழை வருங்கிறதுக்காக நாங்களும் கடலோர பகுதியை பார்த்துட்டு வருவோம்னு வரும்போது இப்படி ஒரு சூழ்நிலை. கடல் நீர் ரொம்ப வடிஞ்சு கிடக்குது, ஏறி போய் நிற்கிது. இது வரைக்கும் பெருக்கம், நீர் பெருக்கம் அதிகமாக ஏறி போய் நிற்கிது. இதெல்லாம் சாதாரண தரமட்டமாக இருக்குது. கடல் அந்த போட்டு கிடக்குதுல்ல, அந்த போட்டு நிற்கிற இடம்தான் கடல். அதோட நின்றுக்கிட்டு இருக்கும். இதில் தண்ணி வழிஞ்சு வந்திருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலையில் கடல். என்ன அதை வச்சு போட்டை கட்ட போறீங்களா? ஏங்க இந்த அழகா இது இழுத்துட்டு வந்துட வேண்டியதானங்க. இது வரைக்கும் எங்க மறைக்காவையெல்லாம் காணும். மறைக்காவோட முழுக்க இங்க தானே கிடப்பாங்க. இது வலை பின்னும் குடம். கோட்டைப்பட்டினத்தில் தெற்கு தெருவில் வலை பின்னும் குடம். இது வரைக்குமே இன்றைக்கு கடல் நீர் ஏறி போயிருக்குது. சாதாரண நடைப்பயிற்சிக்காகவும் விளையாட்டு திடலாகவும் இல்லை இடம். அது ஃபுல்லாகவே கடல் பெருக்கமாகி இது வரைக்கும் வந்திருக்குது. இந்த நேரத்தில் தரையில் நடந்து வர்ற ஆளுக்க கடல் நீரில் நடந்து வர்ற ஒரு சூழ்நிலையில் வந்துக்கிட்டு இருக்காங்க. தெரியாது. என்ன சாதாரணமாக தரையில் நடந்து வர்ற ஆளுக்க கடலில் நடந்து வர்றீங்க?